Hello everyone, welcome to Mr. G Finance. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம Angel One ஆப்ல நீங்க ஏதாவது ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படினா அதை எப்படி செல் பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்கறோம். ஓகேவா? சோ நீங்க ஆப் ஓபன் பண்ணா அந்த மாதிரி ஹோம் பேஜ்ல ஸ்டாக்ஸ்ல இருப்பீங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் வந்து நீங்க வச்சிருக்கீங்க அதை செல் பண்ணனும் அப்படினா டைரக்ட்டா கீழ பாத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ இருக்கும். மூணாவது பட்டன் சென்டரா. போர்ட்ஃபோலியோ போயிட்டு எக்விட்டி கொடுத்தீங்க அப்படினா உங்க எக்விட்டி போர்ட்ஃபோலியோ வந்து இங்க ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா 2 கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஐடியா வோடஃபோன் ஐடியா ஷேர்ஸ் வச்சுருக்கேன் ஒரு கம்பெனியோடது. இப்போ எனக்கு வோடஃபோன் ஐடியாவில் ஒரு குவான்டிட்டி வந்து செல் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு பை பண்ணணுமா இன்னும் இல்லை செல் பண்ணணுமான்னு பார்க்கணும். நான் ஆல்ரெடி குவான்டிட்டி 9 வச்சுருக்கேன். எனக்கு செல் பண்ணணும் அப்படிங்கிறனால செல்லை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு ஸோ எத்தனை ஷேரை வந்து நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்கணும். நான் ஒரு ஷேர் தான் செல் பண்ண போகிறேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லிமிட்டில் இருக்குது. நான் மார்க்கெட்டில் விட்டுறேன். மார்க்கெட் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் செல் ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணும்போது நார்மலாக வெரிஃபை பண்ணணும் டிபின் கொடுத்து. ஏன்னா நீங்கள் தான் செல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். கண்டினியூ டு சிடிஎஸ்எல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிடிஎஸ்எல் வெப்சைட் வரும். உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்துடும். சரியா? அந்த ஓடிபியை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? எனக்கு பார்த்தீங்கன்னா மொபைலில் கொஞ்ச நாள் ஓடிபி வரல, கொஞ்சம் எரர் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு ஓடிபி அடிச்சிருங்க. அடிச்சுட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ஓடிபி வந்து உங்கள் மொபைலுக்கு வரும். அந்த ஓடிபியும் அடிச்சிட்டிங்க அப்படின்னா வெரிஃபை ஆயிரும் சிடிஎஸ்எல் வெப்சைட்டில். அடுத்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கீழே செல் பட்டன் வரும். செல் கொடுத்தீங்க அப்படின்னா செல் ஆயிரும் ஸ்டாக். இப்போ அந்த குவான்டிட்டி செல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான ரேட்டு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அக்கௌண்ட் இருக்கும். அக்கௌண்ட்டில் போனீங்க அப்படின்னா பேலன்ஸில் வந்துட்டு ஆட் ஆயிரும். மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரேடிங் பேலன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து அதாவது நான் எவ்வளோக்கு விற்றனோ அதுக்கான வேல்யூ வந்து இதில் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நான் கீழே பார்த்தீங்கன்னா அதில் வித்ரா இருக்கும். வித்ரா பண்ணேன் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணணும் அப்படின்னா ஏஞ்சல் ஒனில் இந்த மாதிரி தான் பண்ணணும். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.